இந்த கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை எடுக்கிறதா வேணாங்கிறத நீங்க தானே சார் முடிவு பண்றீங்க? அங்கே பார்த்தீங்கல்ல, அது புல்லட் லோடட், ஃபுல் அப்ரூவல் உள்ள கன். நீங்கள் என்னை குத்த வந்தீங்கன்னு சொல்லி நான் உங்களை சொல்லலாம் தெரியுமா? அதை செய்யுங்க சார். தினம் தினம் செத்து பிழைக்கிறதுக்கு அது பரவாயில்ல சார். சாகிறதும் சாகடிக்கிறதும் தான் ஒரே சொல்யூஷன்னா இந்த உலகத்தில் மனுஷங்களே வாழ முடியாது. இப்போ மட்டும் என்ன சார் மனுஷங்களாவா சார் வாழ்றாங்க? நல்லா தான் பேசுகிறீங்க. எதுக்கு இந்த வயலன்ஸ்? கத்தி சொன்னா எங்க சார் கேட்குறீங்க? கத்தி எடுத்தா தானே சார் கேட்குறீங்க? சுதந்திரமே நம்ம ஆயுதம் இல்லாமல் தானே வாங்கியிருக்கோம். வாங்கி உங்களை மாதிரி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. எங்களுக்கு எங்க சார் இருக்கு? முதல்ல நீங்கள் கத்தியை கீழே போடுங்க. என்ன பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன். போலீஸ்காரன் நம்ப சொல்றீங்களா? ஏன் எல்லாரும் போலீஸ்காரனை தப்பாகவே நினைக்கிறீங்க? 1ஆம் தேதி வாடகை கொடுத்து ஒழுங்காக இஎம்ஐ கட்டி கடையில் காசு கொடுத்து காய்கறி வாங்குற போலீஸ்காரன் நீங்கள் என்ன தைரியமாக நம்பலாம். கத்தியை கீழே போடுங்க. அனிதா நல்லா படிப்பாலாமே, அம்மா வேற இல்லை. அவளுக்கு எல்லாமே இருக்கிற அப்பா இப்படி கத்தியை தூக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்னா அனிதாவை யார் பார்த்துப்பா? அரவிந்த், அசலை கட்டி பிடிச்ச ஆட்டோவை ஏதோ கணக்கு சொல்லி பாக்கி இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். கேட்க போன இடத்துல என்ன அடிச்சு வெட்டுறாங்க சார். ஆட்டோ தான் சார் பொழப்ப ஓடும். உங்கள் வண்டி உங்கள்கிட்ட வரும், அதுக்கு நான் பொறுப்பு. தைரியமாக வீட்டுக்கு போங்க. அரவிந்த் சார், ரிப்போர்ட் எதுவும் ஃபைல் பண்ண வேணாம் சார். நான் சொன்ன சொல்லி பேசி முடிச்சிருக்கேன். ஓகே சார். சொல்லுங்கள், எந்த ஏரியா? சரி, நான் வரேன். ப்ரெஸ் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். மறக்காம பிளட் சாண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் சார். போன தடவை எங்கேயோ செத்தது எங்கேயோ கொண்டு வந்து போட்டேன்னு பிபி தாலி எடுத்துட்டாரு. இன்சிடென்ட் டைம் 2 o'clock சார். ரிப்போர்ட்டிங் டைம் 3:15 சார். டிஸ்போசல் டைம் 4 போடுங்க. ரைட் சார். வேற ஏதாவது இம்ப்ரெஷன் இருக்கான்னு பாருமா. என்ன சிவா, அதான் கிடச்சதா? வால்ல எந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை. இது மேலே தான் குதிச்சிருக்காங்க. சீக்கிரம் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகே சார். ஐயா வணக்கம். மாடி எப்பவுமே திறந்தா இருக்குமா? ஆமாம் ஐயா, எப்பவுமே திறந்தா இருக்கும். விழுந்தப்போ சத்தம் எதுவும் கேட்கல? கேட்கல ஐயா. இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் சிசிடிவிலாம் எதுவும் இல்லையா? மெயின்டெனன்ஸை யாரும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க சார். சம்பளமும் கொடுத்து பல மாதம் ஆயிடுச்சு. இதில் எங்கே சார் சிசிடிவி? எஸ் சார், நந்தம்பாக்கத்தில் சார். லேடி ஃபால் ஃப்ரம் ஹைட் சார். பண்ணிகிட்ருக்கேன் சார். என்கொயரி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். தேங்க்யூ சார். இவர்கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு சரிங்க. நைட்டுக்குள்ளே என் டேபிள் இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் பேர் என்ன? முரளிதரன் ஐயா. ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டே இருக்காங்க சார். பாவம், குழந்தைகள் தான் இல்லை. கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? அதை பற்றி தெரியல சார். 8 வருஷம். இப்போ தானே 8வது வருஷம் கொண்டாடினாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்லா தான் சார் இருந்தது. என்ன நல்லா இருந்தாங்க. நேற்று நைட்டு கூட பெரிய சண்டை, சத்தம் பலமா இருந்தது. எப்போ பாரு ஃபோனுன்னு அதையே நோண்டிட்டு இருப்பா. அவர் கத்திட்டே இருப்பார். அவ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு குரூப்ல தான் சார் இருக்கா. அந்த குரூப் பேர் வந்து ராவுகால பூஜை சார். சார், ஏஜ் 28, மேரேஜ் above 7 years. குழந்தைங்க எதுவும் இல்லை. ஆனால் ராத்திரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடந்திருக்கு. சொல்லுப்பா. மோட்டிவ் தெரியல சார். டெத் நோட் எதுவும் இல்லை சார். ஆனால் மொபைல் மட்டும் மிஸ்ஸிங். பட் லாஸ்ட் அவர் இங்கே தான் சார் காட்டுது. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணு. சார், ஈவினிங் பப்ளிக் வெல்ஃபேர் மீட்டிங் இருக்குது. சரி, அதை பாரு. டார்கெட் ஆகலைன்னா கமிஷனர் கடிப்பார். எஸ்ஏ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு. ஓகே சார். பொதுவாக ஜனங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் படியே மேய்ச்சதில்லைன்னு பெருமையாக சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கால் வைக்கக்கூடாத அளவுக்கு அப்படி ஒன்றும் மோசமாக நடவலைங்க. நீங்கள் எங்களை தேடி வர யோசிக்கிறதுனால தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம்.
1.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர், 4 எஸ்ஐ, ரைட்டர், ஹெட் கான்ஸ்டபிள்னு 45ல 50 பேர் தான் இருப்பாங்க. இதில் தப்பு நடக்காமல் இருக்கணும்னா போலீஸை விட பொதுமக்களோட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பப்ளிக் அவேர்னஸை கிரியேட் பண்ண தான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் மீட்டிங்கை நாங்கள் ரெகுலராக எல்லா ஏரியாவில் நடத்திட்டு வரோம். இப்போ இந்த எஸ்ஐ சொன்ன பேசிக் சேஃப்டி மெஷர்ஸை நீங்கள் எல்லாரும் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் நடக்கிற சின்ன சின்ன குற்றங்களை நீங்களே தவிர்க்கலாம். இந்தியோட இப்போ எல்லாரும் கூட்டமாக இருக்கும், ஆனால் தனியாக வாழறோம். அப்போல்லாம் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம வீட்டிலேயே நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மொத்தமாக செல்ஃபோனில் முழுகியிருக்கோம். தோ அந்த பொண்ணு மாதிரி. நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். கிராமத்தில் புதுசாக ஒரு தலை தெரிஞ்சா தம்பி யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு முழுசாக மொத்தமாக அவன் ஜாதகத்தையே வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் பாருங்கள், மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆகியும் யாரும் கவனிக்காதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. குடும்ப பிரச்சனை. சாப்பாடில் மட்டும் ஆர்கானிக் ஃபுட்டை தேடி போகிறீங்க. நம்ம ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பும் ஆர்கானிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடும் ஞாபகத்துக்கு வருது. லேட் ஆச்சு. எப்படியும் வீட்டில் சோறு கிடைக்காதியா, வாங்கி வச்சிடுறேன். அண்ணே, எனக்கு இன்னும் அந்த நிலமை வரல. போங்க, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. பார்த்து போங்க. பாய் அம்மா. பாய். ஏண்டி எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரிக்க சாணி கரைச்சி தலையில ஊத்தவா? விடுங்கக்கா, தூங்கட்டும். சின்ன பொண்ணு தானே, ஏன் இவ்வளோ திட்டுறீங்க? சரிம்மா. அம்மா வீட்டில் தான் பொண்ணுங்க நிம்மதியாக தூங்க முடியும். சரிம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த தாலியை காணோம். அது வீட்டில் பீரோவில் இருக்கு. அண்ணே, வணக்கம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட கவனிக்காம ராத்திரியும் பகலுமா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு திரியறீங்க. காலங்காத்தால இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கிட்டே செயின் எடுத்துட்டு போறாங்க. எங்கம்மா? யாருமா? அயன் கடைக்கிட்ட. அயன் கடைக்கிட்டியா? என்ன ஐயா, அம்மா கிட்ட யாரோ செயின் அடிச்சிட்டாங்களா? ஐயா, அப்படியா? என்னாச்சு? அது யாரு என்னன்னு விசாரிச்சு வைங்க, நாங்கள் வந்துடுறோம். உங்க கூட்டாளியோ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டினதும் செயினை போட்டுட்டு போயிட்டான். உனக்கு ஒன்றும் ஆளல. வெளில நடக்கிற வயலன்ஸ் எல்லாமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் வீட்ல நடக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸை யார்கிட்ட சொல்றது? இப்போ என்னாச்சு? முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, இப்போ டெய்லி வீட்ல தண்ணி. ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்க மாட்டீங்களா? ஆம்பளைங்களுக்கு 1008 டென்ஷன். உங்களுக்கு எங்கே புரிய போகுது? டொமஸ்டிக் வயலன்ஸ். கிரைம் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? பொம்பளைங்களோட ஆம்பளைங்க தான் வீட்டு பிரச்சனை 2 மடங்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு போங்க. ஆம்பளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதாம்மா? இலையா எடுத்துட்டு வாங்கினா கொலையா எடுத்துட்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமை ஒரு நாள் சரக்கு கொட்டான்னு விட்டீங்க, அதுவே இப்போ வழக்கமாயிருச்சு. என் பொண்டாட்டிக்கு நான் சரக்கு அடிப்பேன்னு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சு அடிச்சேன்னு வைங்க, அவள் என்ன அடிப்பா. அந்த மாதிரி ஐயாவை டெரரா வச்சிங்கம்மா. ஐயா, இதை வந்துட்டேன். என்ன சொன்னா? வருத்தப்பட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா டியூட்டி டென்ஷனில் அசதிக்கு அடிச்சிருப்பாரு, கொஞ்சம் அனுசரணையாக பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டேயா. நிஜமா சொல்லிட்டேயா. ரெடியா வண்டியா? ஹலோ, என்ன ஜாலியாக காணோம்? இருக்கியா? இருக்கேன். ஏன்? இன்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம விடிஞ்சிருக்கு. டெய்லி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி குடிக்கிறான். நம்ம மட்டும் காலையில எழுந்திருச்சு பாதி தூக்கத்துல அந்த பால் பாக்கெட்டை எடுத்து பாக்கெட்டை வெட்டுறோமா விரல வெட்டுறோமான்னு தெரியாம வேலையை ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி 1008 வேலை. ஆனா நம்ம மட்டும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கும் ஸ்ட்ரெஸ்னா நீ ஒரு பேக்க அவங்கள மாதிரி போட்டுக்க வேண்டியதானே? நிஜமா பண்ணதான் போறேன். சைடு டிஷ் அனுப்பவா? அதெல்லாம் இருக்கு. கம்பெனிக்கு தான் ஒரு கை குறையுது. வரியா?
ஓகே ஓகே, எனக்கு கிளினிக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். சரியா, வைக்கிறேன். பாய். ஏங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஏங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு பாருங்க. பூனை ஏதோ உருட்டி இருக்கு, வேலைய பாரு. இல்லங்க, வேற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? அங்க பாரு. நேற்று இருந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம் சார். சரி, எப்போ கிளியர் பண்ணுறீங்க? வந்துட்டு இருக்காங்க. இவர் யார்? இவர் தான் சார் பொண்ணோட ஹஸ்பண்ட். சார் நேற்று ஃபோனை நோண்டிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு சார். அதே மாதிரி மேலேருந்து கீழே விழுந்துருக்கு சார். அப்பார்ட்மெண்ட்டில் வேறு சிசிடிவி ஆஃப் சார். அந்த பொண்ணோட ஃபோன் என்னாச்சு? ஃபோன் இருக்குது சார், ஆனால் பேட்டர்ன் லாக் சார். உடனே லாக் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு இமீடியட்டாக அனுப்ப சொல்லுங்கள். சரிங்க சார். ஐயா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு வீடரப்பா அவர் இங்கே இல்லைங்களா? எப்படி வாங்க. பேர் என்ன? ஆரியன் சார். மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆகுது? 6 years. விழுந்தோன்னு முதல்ல யார் பார்த்தது? அயன்கார் சார். கூப்பிட்டு வரட்டுமாயா? இப்போ கூப்பிட்டு வாங்க. எல்லாரும் மாதிரியும் தான் சார். நீங்கள் கூட தான் நேற்று பார்த்தீங்களே, எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும் சார். வெளியிலனா ஜிம் மட்டும் தான் சார் போயிட்டு வரோம். தைரியமான பொண்ணு தான் சார். ஆனால் யார் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பான்னு யாருக்கு சார் தெரியும்? குழந்தை இல்லை, அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். ஐயா, இதை பாருங்க. யார் டைரி இது? சார் இது அவளோடது சார். இதுவும் 174 தான் சார். ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். என்ன டவுட்டு? இல்லை சார், நேற்றுக்கு இறந்த பொண்ணோட கையிலையும் ஒரு கீரல் இருந்துச்சு. இன்றைக்கி இறந்த பொண்ணோட கையிலையும் யோலோன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த பொண்ணோட ரூமில் கிடைச்ச டைரியை பார்த்தபோது ப்ளூ வேலோட ஸ்கெட்ச் இருந்துச்சு சார். ப்ளஸ் லேப்டாப்பில் ஹாரர் மூவி கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் இந்த கேமோட ஒவ்வொரு டாஸ்க்கு சார். இந்த கேமோட கடைசி டாஸ்க்கு மாடியிலேன்னு விழுந்து சூசைட் பண்ணிக்கிறது தானே சார்? ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணாமல் யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாயா? சரி, இரு கூப்பிட்றேன். ஹலோ, நான் லீவில் இருக்கேன்ப்பா. நமக்குலாம் என்னையா லீவு? இன்னும் 2-3 மாதம் தானே. அப்புறம் யாரும் உன்னை விட போகிறா? டைம் கன்சல்டண்ட்டாக இங்கே தான் கிடக்கணும். என்ன விஷயம்ப்பா? அடுத்தடுத்து 2 சூசைடு. மோட்டிவ் பெருசாக இருக்குமோன்னு தோணுது. அதான் உங்கள் பசங்க இருக்காங்களே. இருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வேணும்ல, வருவியா மாட்டியா? எந்த காலத்தில் போலீஸுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? எந்த ஏரியா? ஆதம்பாக்கம். அங்கே கணபதி தானே இருக்கான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? செத்த 2 பேரும் கல்யாணம் ஆன சின்ன வயசு பொண்ணுங்க. ஆர்டர் அனுப்பிடுப்பா, உடனே அட்டன் பண்ணு. அங்கே பார்க் பண்ணிக்கோ. சரிங்கய்யா. சார், ஏசி ஜார்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிசி அனுப்பிச்சுட்ருக்காரு சார்.
நாமளாம் இங்கே பெஞ்சு தேக்க உட்காந்துருக்கோம் சார். பாடி எங்கே? மறைச்சிடு சார். எப்படி சார்? வயசு என்ன? பொண்ணோட வயசு 27 சார். மூணு வயசையா? 30 சார். காளிதாஸ். எப்படி கூப்பிடுவாங்க? காளியா தாஸா? தாஸ் சார். சார் எப்படி சார்? நேற்று நடந்தா கேள்விப்பட்டேன். அதுவும் சூசைட் தான் சார். அது இல்லை, அந்த கத்தி மேட்ரு. சரி எப்படி? டிசி சொன்னாரு, நல்ல விஷயம்தான். போலீஸ்காரனுக்கும் லேப்டாப்னு அடிக்குதுன்னு பப்ளிக்கு தெரியட்டுமே. இந்த இன்சிடென்ட் ஏதாவது வீடியோ ஏதாவது எடுத்தியா? இல்லை சார். எஃபியில் போடுற மாதிரி இதெல்லாம் எடுக்காதீங்க. இதே போலீஸ் எவனாவது போட்டு அடிச்சா ரிப்பீட் மோட்ல திருப்பி போட்டுட்டே இருப்பாங்க. சார் எப்படி? இங்கே தான் சார். சிங்கம், நீங்க தான் இருக்கியா? வணக்கம்யா. ஆமாங்கய்யா. ஹாய் டாக். ஹலோ சார், நீங்க தான் பார்க்குறீங்களா? ஒன் டெபுடேஷன். யூ ஹேவ் சம்திங் ஃபார் மீ? 1 sec சார். நெயில் ஸ்கிராப்ஸ். ஒருத்தர் சாவடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனைன்னு நினைக்கிறோம். இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீடம். சார் இது சூசைட் சார். தாஸ், உனக்கு எப்படி சாவணும்னு ஆசை சார்? ஐ மீன் என்ன மெத்தடில் சார்? அப்படியே தூக்கத்தில். போர் இல்லை? ஒரே ஒரு தடவை தான் சாவ போகிறோம். அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ல? சார் அவங்க ஏதாவது பிளேன் கிராஷு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸைட்டிங்காக? சார் இது அவங்களோட ரிப்போர்ட் சார். ரெண்டுமே ஃபால் ஃப்ரம் ஹைட் சார். குதிச்சாங்களா இல்லை யாராவது தள்ளினாங்களா? சார் சூசைடுங்கிறனால அவங்களே தான் சார் குதிச்சிருக்கோம். பூவேல், இந்த ரிப்போர்ட் படிச்சியா? படித்தனால தான் சார் சொல்கிறேன். இந்த பொண்ணோட சீன் ஆஃப் கிரைம் எங்க? இதான் சார் இந்த ஃபர்ஸ்ட் லேடியோட சூசி. எக்ஸாக்டாக இங்கே தான் சார் டாப்பில் இருக்காங்க. சிங்கம், இங்கே வா. ஐயா. மேலே ஏறு. ஐயா ஏறு. சரிங்க. அங்கே இது குதி. ஜம்ப். அண்ணா இந்த பக்கம் திரும்பி குதிங்க. அந்த பொண்ணு ஸ்டூல்ல இருந்தானே ஜம்ப் பண்ணா? எஸ் சார். அவ இங்க இந்த தானா குதிச்சிருந்தா இந்த மாதிரி குப்பரை தான் விழுந்திருப்பா. யாராவது தள்ளி விட்டாதான் ஆங்குலர் மோஷன்ல மல்லாக்கா விழுவாங்க. Wasn't that the position she was found in? Yes sir. செவர்ல வேற ஃபுட்பிரிண்ட் மார்க்ஸ் இல்ல. அண்ணா மேலே வாங்க. அரவிந்த் அந்த எக்ஸ்ட்ரா போடுங்க. கணேசன் காலை பிடிங்க. கோ. ஒருத்தர் பிடிச்சி தான் தள்ளணும்னு அவசியம் இல்லை சார். இந்த 50 feet ஹைட்டுக்கு அந்த பொண்ணு ஸ்டூல் மேலே இருந்து டேரெக்டாக குதிச்சிருந்தாலும் வெயிட்டுக்கு ஆங்குலர் மோஷனில் இப்படி மல்லாக்கா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ப்ளஸ் வாலில் ஃபுட் பிரிண்ட்ஸ் வரதுக்கான சான்ஸே இல்லை சார். சரி, இவளோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்? உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் எங்க? சார் ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரில சார். அவள் ஃபோனை கால் பண்ணுறது தவிர வேறு எதுக்கும் அவள் யூஸ் பண்ணதில்லை சார். அவங்க இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 பேருக்கும் சண்டையாம சார். இன்றைக்கி சார் சண்டை இல்லை, குழந்தை இல்லை. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, அது அவளுக்கு பிடிக்கல, அது அப்படியே வளர்ந்து சண்டை ஆயிடுச்சு சார். என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்களே. வேறு மாதிரிண்ணா சார்? நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, அதனால தான் சண்டைன்னு. சார் வெளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன சுவாரஸ்யமாக இருக்கோ அது தானே சார் சொல்லுவாங்க. அவளை என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன் சார். புள்ள கொடுக்குற வேலையை பார்க்காம புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டா இப்படி தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது புல்லட் வச்சுருக்காங்களா? இப்போ இல்லைங்க ஐயா, 2 மாதத்துக்கு ஒரு தம்பி இருந்துச்சு, அது காலி பண்ணி போயிடுச்சு. வீடு நல்லா இருக்கு. வீடு தரேன்னு இன்னும் சொல்லலையே. மார்னிங் உங்க முகத்தை பார்த்தாவே தந்துடுவீங்கன்னு தோணுச்சு, அதான். காலையில நான் ஓனர் இல்லைன்னு சொன்னீங்க. இனிமே முடிச்சிட்டிங்களா? இல்லை லோன் முடிகிற வரைக்கும்
எல்லா வீட்டுக்கும் பேங்க்காரன் தானே ஓனர், அதான் கேட்டேன். இஎம்ஐ முடிச்சாலும் முடிக்காட்டியும் இந்த வீட்டு வாடகையை என்கிட்ட தான் கொடுத்தாகணும். வித் ஜிஎஸ்டியா வித்தோ ஜிஎஸ்டியா? உங்களுக்கு வீடு இல்ல, கிளம்புங்க. ஹலோ இருங்க, வீடு கொடுக்கறதுக்கு எஸ் நீங்கள் சொல்ல முடியாதுன்னா நோ மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதையும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஹாய் இங்கே வா. பேசு. சொல்லு. மாடி ரூம் வாடகைக்கு கேட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வாடகை கூட்ட என்ன பண்ண போற? வீடு பூட்டி கிடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீயே முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை வை. வீட்லையா? சார் ஆமாம் சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை சார், வெளில வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சண்டை வந்தால் பழி போட ஆள் இல்லை, உங்களுக்குள்ளே மாறி மாறி பழி போட வேண்டியது ஏயா? வேலை கொடுத்தவங்ககிட்ட பம்மி பம்மி பேசுகிற, வாழ்க்கை கொடுத்தவங்கிட்ட எரிஞ்சு விழுற. எத்தனை பேரை தங்குவீங்க? நான் மட்டும்தான். நைட் லேட்டாக வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வரணும். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் குல்ஃபி ஐஸ் விற்க போவீங்களா? ஓ இப்போ காமெடி பண்ணீங்களா? வேறு ஏதாவது சீரியஸாக ட்ரை பண்ணுங்களேன். நைட் வாட்ச்மேனா? இல்லை ராபச்சக்காரன். வீடு தருவீங்கள்ல? அப்போ ரெண்டு சில்லறையாக தான் கொடுப்பீங்களா? டிஜிட்டல் இந்தியாங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட். ஐயா, உங்களுக்கு வீடு கொடுக்கறத பற்றி நான் ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. So, what's really your job? கிளப்ல டிஜேவா இருக்கேன். நைட் பார்ட்டிஸ், நைட் லைஃப், வேலையை என்ஜாய் பண்ணுறது தானோ? அப்படி இல்லை, எல்லாரும் கூட்டமாக சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நான் மட்டும் ஓரமாக தனியாக இருக்கிற வேலை. தனியாக இருக்கிறது கஷ்டம்தான். தனிமையை போக்குறேன்னு பொண்ணுங்க யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டீங்களே? சேச்சே, பொண்ணுங்க விஷயத்தில் எனக்குன்னு ஒரு மாரல் லைன் இருக்கு. ஃபோன் இல்லைன்னு சொன்னீங்க? இல்லை, என் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் என்னை நம்பாமல் அவர் மொபைலை கொடுத்து அமைச்சிருக்காரு. தப்பிச்சிருவேங்கிற பயம். ஏசி சார். ஹலோ. ஓ ஹலோ சார். சம்திங் ஃபார் யூ. எதுக்கு இந்த? ப்ளீஸ் வாங்க சார். நல்ல காஃபி போடுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். நல்லா போய் பேசுறீங்க. அப்போ காஃபி இல்லையா? பால் இல்லை. ஐ அம் ஓகே வித் பிளாக் காஃபி. ஓகே. சம்பளத்தில் வாங்கின வீடா? மேரேஜ்க்காக தாத்தா கிஃப்ட் பண்ணது சார். வாவ், இது யார் வரைஞ்சது? அம்மா தான்யா, வரைகிற காலேஜ் எல்லாம் படிச்சிருக்காங்க. தேங்க்யூ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. Black as hell.
எல்லா காஃபிலும் பால் கலந்து நமக்கு எடுத்துடுறோம். தேங்க்யூ. வரேம்மா. என்ன வந்ததும் கிளம்புறீங்க? We are on duty. We have to go. அப்போ அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பா. காஃபி சாப்பிடாவது வருவேன். யூ டேக் கேர். ஓகே? அவங்க பேர் என்ன? வித்யா சார். ஒரு பொண்ணோட மனசு அவங்க வீடு எப்படி வச்சிருக்காங்க அதை வச்சு தெரியும். She's kept the house beautifully. ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறது பெரிய சாதனை. You take care of her. சார், இறந்து போன 2 பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் டம்ப். வீட்டில் அவ்வளோ பேசுறது இல்லை போல. இருந்த வார்த்தையெல்லாம் லவ் பண்ணும்போதே முடிச்சிட்டிங்களா? சார், 2 பொண்ணுங்களோட ஃபோன் டம்ப் எடுத்தாச்சு. டோட்டலாக 2 பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை சார். மர்டர் மோட்டிவ் எங்கேயுமே எனக்கு தெரியல சார். நீ என்ன லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்தா கூட 35 வருஷம் போலீஸ் பற்றி இது சூசைட்னு ஒத்துக்க மாட்டேங்குது. வாங்க ஐயா, இந்த இறந்து போன பொண்ணு விலாசோட அப்பா இவர் தான். போங்க வாங்க உட்காருங்க. என் பொண்ணை கொண்டுட்டாங்க சார். யாரு? என் மாப்பிள்ளை தான் சார். 7 வயசு வித்தியாசத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் சார். கல்யாணம் பண்ண நாளில் இருந்து அவன் நிம்மதியாகவே இல்லை சார். எப்படியோ வளர்த்த என் பொண்ணை எம்மன் கையில் தாரவாத்து கொடுத்தேன் சார். இதை பாருங்க சார். என் பொண்ணோடு தான் சார். சண்டை போடுறப்ப கீழே போட்டு உடச்சிருக்கான் சார். மாமா, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. நீ யார் வெளியே போக சொல்கிறதுக்கு? சார், ஒரு 10 நிமிஷம் அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். மாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்னது சார்? இது அவளோடது சார். ஏன் உடைச்ச? சார், நான் உடைக்கல சார். டேய், யார் ஃபோன் இது? மாலினி அக்கா என்கிட்ட ஃபோனை கொடுத்து வச்சாங்க. இது அவங்க ஃபோன். அவங்க ஃபோனை உங்ககிட்ட கொடுத்து வச்சாங்க? குடு, நான் பார்க்கணும். என்ன? அவங்க வெளியே போனாங்க, வெச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து வச்சாங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தது உள்ள? மிஸ் யூ. என்னது? மிஸ் யூ நினைச்சு சார். இது அவங்க ஃபோன். யார் வேணும்னாலும் அவங்க மிஸ் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். முடியாது. ஃபோனை கொடு. நான் தர முடியாது. சந்தேகம் பண்றீங்களா? மரியாதை ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகம் பண்றீங்களா? சந்தேகம் பண்றீங்களா? சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன் சார், உடஞ்ச ஃபோனை. ஆனால் அவங்க பேட்டர்ன் அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். We can do it, sir. Sir, we got the number, sir. சார், இது என் ஃபோன் இல்லை சார், அவனுது சார். டேய் வாடா வாடா வாடா. என் உசுரை காப்பாத்திட்டீங்க சார். நேற்று தூக்கின்னு வந்து யார் மேலேங்கிற கோவத்தை என் மேலே காட்டினப்போ ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவங்களாம் சேர்ந்து அந்த பொம்பளை நான் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சார். சார் ஏய், பேர் என்னடா? ஆரவ். தள்ளி விட்டாங்க உனக்கு எப்படிலாம் தெரியும்? அது எப்படி சார் குதிக்கும்? அவரை பிடிச்சி உன தள்ளி விடுமே தவிர அது குதிக்காது சார். அவர் ஒய்ஃப் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். ஆனால் நேற்று காலையில் இருந்து நான் அவ்வளோதான் சார் இருக்கேன். அவர் ஒய்ஃபோட உனக்கு எப்படி பழக்கம்? சார், கொஞ்சம் வெளியே இருங்க.
நீங்கள் வெளியே இருங்க சார், நான் கூப்பிட்றேன். ஓகே சார். ஏய் சொல்டா. இன்னும் 2 காட்டு காட்டினா சொல்லி மூஞ்சினேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். போன ஜென்மம் ஆகும் சொல்லிடுறேன் சார். அது ஜிம்ல சார் பழக்கம். முதல்ல குரூப் சாட்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரைவேட் மெசேஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு சார். அப்புறம் பேசி பேசி லவ் ஆயிடுச்சு சார். அவங்க புருஷன் போன கண்டுபிடிச்சதுல இருந்து நேரில் தான் சார் போய் பேசிக்கிறோம். அந்த பொண்ணு நான் வரும்போதெல்லாம் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன் சார். சிசிடிவி ஆஸ் பர் டைம் டேபிள் இனி நாங்கள் போனோம். நல்ல வேலை ஐயா காப்பாற்றிட்டாரு. நீ எதுக்குடா உள்ள வந்த? பிரியான்னு ஒரு ஐடி சார். இதே மாதிரி சாட் பண்ணி லைனில் எடுத்தேன். நேற்று சுடிதார் வாங்கி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் தெரியுது அது பிரியா இல்லை பிரியதர்சன், அவங்க வீட்டுக்காரன் சார். சொல்லு. மாடிக்கு ஒரு புது டெனன்ட் வந்திருக்கான். என்ன திடீர்னு? பூட்டியே இருக்குல்ல. ஓ, தாஸ் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? என்னமோ பண்ணிக்கன்ட்டாரு. வீட்டுக்கு வந்தா நான் இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியறதில்ல. மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுது? ஹீஸ் a DJ. காலேஜ்ல பார்த்தா பப்பு மாதிரியே இருக்கான். பப்பு மாதிரியா? ஒரு ஃபிளாஷ். பப்புவா காலேஜ்ல பார்த்த மாதிரி. சிரிக்கிறது கூட அவன மாதிரி. செமையா பேசுறான். தாஸ் பார்த்தார பையனை? வீட்டுக்கு வந்தா தானே பார்க்க. ஓ, நான் அவனை பார்க்கணுமே. உன் கண்ணில் காட்டுறதா இல்லை. சரி, ஒன்று பண்ணு. வர சண்டே நீயும் தாசும் வீட்டுக்கு வாங்க. ம், சரி. ஐயா, இந்த கோயில் தான் ஐயா. சார், அந்த ஃபர்ஸ்ட் லேடி ரெகுலராக இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஒரு லேடிஸ்க்குலாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ராவுகால பூஜன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒரே ஆம்பளை இந்த ஐயர் தான் சார். நல்லது. வாங்கோ. ஒரு அர்ச்சனை பண்ணோம். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. அத்தியபரோக்தயவங்குண விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபத்திதோ துர்கா பரமேஸ்வரி பிரியாய நமः. அஷ்டோத்திர நாமார்ச்சனம் சுபார்த்தம் பூஜாம் கரிஷ்யே. தன்னோ துர்கி பிரச்சோதயாத். கௌரி விமாய் பிரதான வளர பசங்க அவருக்கு போடு. தீர்காயுஷ்மான் பவா சுபமஸ்து. அப்புறம் ஏரியாவில் எலெக்ஷன் வந்தா பொம்பளைங்க ஓட்டலாம் உங்களுக்கு தான் போல. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த ஏரியாவிலேருந்து எல்லா பொம்னாட்டியும் வருவா, வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவா. வரவங்களெல்லாம் மாடியிலையும் பிடிச்சி தள்ளி விடுவீங்களோ? ஐயோ, அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது சார். கோயிலுக்கு வர பொம்னாட்டிகள் ஆறுதல் வேண்டி அவா குறைகளை என்கிட்ட சொல்லுவா. அதே மாதிரி மலரும் வந்து சொன்னா என்கிட்ட அவள் ஆத்துக்காரர் சரியில்லைன்னு. அதை யதார்த்தமாக இந்த பாவின்ற ஒரு நாள் சொன்னேன். எப்படியோ இவன் உஷார் பண்ணிட்டான். வேணாண்டான்னு சொன்னேன், இந்த பாவி கேட்க மாட்டேன்ட்டான். யாரு? முன்னாடி ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கா. எப்போ வரும் எப்போ வரும்? இந்த அதிகாரிகளுக்கு எங்கே தெரியுது? அண்ணா, அந்த சைக்கிள் வரணும் பிடிங்க. ஐயா, டேய் டேய்.
மனசுலாம் மூச்சு வாங்கதானம்மா செய்யும். என்னம்மா இதை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு வைமா, அப்புறம் பேசுறேன். காணையா? ஏய் ஏய் எந்திரா. ஏய் இந்த பக்கம் யாராவது ஓடிவாங்களா பாத்தியாடா? கட்டிங் வாங்கி தெரியாது சார், காடி ஏய் கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். யார்கிட்ட பேச தெரியுதாடா? சார் கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். ஏய் அண்ணா இருங்க சார், கட்டிங் வாங்கி தெரியாது சார், காட்டி கொடுக்குறேன். எடு சார். சார் அப்பார்ட்மெண்ட்ல வேற யாரு கூட கனெக்ஷன் இல்லை சார். எனக்கு தெரியாது சார். முதல்ல உட்காந்து சாப்பிடு. சார் சார் நான் எதுவும் பண்ணல சொல்றேன்ல சார். வலிக்குது சார். நீ பண்ணியா பண்ணலையான்னு தேவையில்லடா. வயசான காலத்துல முட்டி தேய ஓட வைக்கிறேன். கோயில் சிசிடிவியை செக் பண்ணியாச்சு சார். அந்த பொண்ணு விழுந்த நேரத்தில் இவன் கோயிலில் தான் இருந்திருக்கான். பரவாயில்ல, யாருன்னு தெரியற வரைக்கும் அந்த நாய் உள்ளே இருக்கட்டும். பள்ளிக்கு டிபி வந்த மாதிரி இருந்துகிட்டு பண்ற வேலையை பார். மிதிச்சண்ணா மிதிச்சு. பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கினேன் சார். பர்சனாலிட்டி முக்கியம் இல்லை, பேச்சு தான் முக்கியம். எனக்கு என்னன்னு வீட்டை கவனிக்காம விட்டா பொண்ணுங்க எங்களை பார்த்து எங்களுக்கு தான் செய்யும். போட்டானே அவன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற கன்சிமிட்டாம ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எப்பவும் மடியில் வச்சு சோறு ஓட்டிட்டு இருக்க முடியுமா? சும்மா இதே வேலையா பேசி கரெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அட்வைஸ் வேறியா? முடாயா சாப்பிட்ற வாய்க்கே இவ்வளோ வெரைட்டி தேவைப்படும் போது வாழ்க்கையில் வேணாம் சார். கொன்றுவேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோவா? ஐ ப்ரோ இல்லைங்க, ஹாய் ப்ரோ. நாய் துரத்தும் போதும் போலீஸ் துரத்தும் போதும் ஓடக்கூடாது ஜி. ரெண்டுமே பிராண்டிடும். கரெக்டு தான் ஜி. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேர்ள், ஐ ஆம் செகண்ட் கேர்ள். நான் ஒன்றுமே பண்ணல ஜி. நானும் தான் ஒன்றும் பண்ணல. நான் அந்த ஒன்றுமே பண்ணல ஜி. அதுவா? இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போன மகராசி குதிச்சுட்டான். எல்லாம் நம்ம ராசி அப்படி. ஐயோ நமக்கெல்லாம் கவுண்டே இல்லைங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அப்பேரில் சகஜஞ்சி. எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடலாம்னா ப்ரோ அது எக்ஸ்ட்ரா ரைஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அப்பேர். அப்படின்னா கட்டினவன் கடமையை கரெக்டாக செய்யலைன்னா நம்மள மாதிரி கண்ட டாக்ஸ்லாம் வீட்டுக்குள்ள நோயுது இல்லை, அதான். அப்படியா? பெரிய ஆளுஜி நீங்களாம். செட்டப் பண்ணணும் டோரை. ஹாய். ஹாய். உள்ள வாங்க. பணவெல்லாம் கிடைக்குமா? பணவெல்லமா? ஜாகிரி. எதுக்கு? குக்கிங் தான் கேட்டேன். சமைப்பீங்களா? எனக்கு சாப்பிட்றத விட சமைக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்க சமையல் சாப்பிட முடியாத அளவு கொடூரமா இருக்குமா? நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். கை அழுக்கா இருக்கு. கிச்சன்ல செகண்ட் ரேக்ல இருக்கு, எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, பெட்ரூம்ல இருக்கேன்.